Sixth term 1 Geography Unit 1 The Universe and the Solar System. இதில் இருக்க Do You Know Facts நம்ம பார்க்கலாம். First, the study of the universe is called cosmology. Universe பற்றி படிக்கிற படிப்பு பேர் cosmology. Cosmos அப்படின்னா அது ஒரு Greek word. காஸ்மாஸ்லேயே கே மட்டும் போட்டிருக்காங்க. கேஓஎஸ் எம்ஓஎஸ் அப்படிங்கிற காஸ்மாஸ்ங்கிற வேர்ட்லேருந்து சிஓஎஸ் எம்ஓஎஸ்ங்கிற காஸ்மாஸ் நமக்கு கிடச்சிருக்கு. அதுலேருந்து தான் காஸ்மாலஜி அப்படிங்கிறது வந்திருக்கு. யூனிவர்ஸ் பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் காஸ்மாலஜி. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஹைரார்கி ஆஃப் யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நமக்கு எதுக்கடுத்து எது? ஃபஸ்ட்டு யூனிவர்ஸ் தான் ரொம்ப பெருசாக இருக்கும். யூனிவர்ஸ்குள்ளே கேலக்ஸி இருக்கும். கேலக்ஸிக்குள்ளே சோலார் சிஸ்டம் இருக்கும். சோலார் சிஸ்டம்குள்ளே பிளானட்ஸ் இருக்கும். பிளானட்ஸ் பக்கத்தில் சேட்டலைட் ரிவால்வ் ஆகும். இதான் ஹைரார்கி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எ லைட் இயர் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த லைட் இன் அ இயர். ஒரு வருஷத்தில் லைட் எவ்வளோ ட்ராவல் ஆகும்னு டிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ணுறது பேர் தான் லைட் இயர். ஒரு லைட்டு ஒரு வருஷத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறது தான் லைட் இயர். அப்போ லைட் இயர் சராசரியாக எவ்வளோ ட்ராவல் ஆகும்னா அதோட வெலாசிட்டி 3 lakh கிலோமீட்டர் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு தோராயமாக அதோட வெலாசிட்டி கிட்டத்தட்ட 3 லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது. Sound travels at the speed of 330 meter per second. லைட் இயரில் லைட் நமக்கு 3 lakh கிலோமீட்டர் per second ட்ராவல் பண்ணுது. சவுண்ட் 330 மீட்டர் per second ட்ராவல் பண்ணுது. இம்பார்ட்டன்ட் கொஷின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 1.3 மில்லியன் எர்த் கேன் ஃபிட் இன்சைட் த சன். நம்ம சன்னுக்குள்ளே 1.3 மில்லியன் எர்த்தை நம்ம வைக்க முடியும். ஸோ நம்ம எர்த்து மாதிரியே 1.3 மில்லியன் எர்த்தை சன்னுக்குள்ளே ஃபிட் பண்ணிடலாம். அப்போ நினச்சி பாருங்கள் சன் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கண்டென்ட் இருக்குது பாருங்கள், ஜியோ கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஜியோ கனெக்ட்னா என்னென்னா, அந்த ஏன்ஷியன் தமிழ் நம்ம பிளானட்ஸ் தான் சன்னை சுற்றி வருது அப்படின்னு ஆதி காலத்திலே கண்டுபிடிச்சிட்டாங்க. ரீசெண்டாக டெலஸ்கோப் வந்தக்கப்புறம் தான் சன்னை சுற்றி பிளானட் ரிவால்வ் ஆகுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம ஏன்ஷியன் தமிழில் நமக்கு சன்னை சுற்றி தான் பிளானட் எல்லாமே சுற்றுது அப்படிங்கிறத ஒரு சிறுபான்மாற்றுப்படை பாட்டு மூலிமா நமக்கு சொல்லியிருக்காங்க. வால் நிற விசும்பின் கோல்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு. இந்த பாட்டு இம்பார்ட்டண்ட். இதில் எதில் இருக்குது? இந்த பாட்டு எதில் குறிப்பிட்டிருக்காங்கன்னா சிறுபான்மாற்றுப்படையில். வால் நிற விசும்பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சன்னை சுற்றி தான் மற்ற எல்லாமே பிளானட்லாம் சுற்றுது அப்படிங்கிறத சிறுபான்மாற்றுப்படையில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நமக்கு ஒரு டூ யூ நோ ஃபேக்ட் இருக்குது. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த எர்த் இஸ் 150 மில்லியன் கிலோமீட்டர். இது இம்பார்ட்டண்ட்டு. சன்னுக்கும் எர்த்துக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் சுமார் 150 மில்லியன் கிலோமீட்டர் இருக்குது. அப்படி பார்த்தா ஒரு ஃப்ளைட் ஒன்று பறந்துட்டுருக்கு அப்படின்னா அதோட ஸ்பீட் 800 கிலோமீட்டர் பர் ஹவர்னு எடுத்துக்கிட்டா அது நம்ம சன்னை போய் சன்கிட்ட போயிட்டு ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 21 இயர்ஸ் ஆகுது. 800 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போனாலே ஒரு ஃப்ளையிங் ஜெட்டுக்கு இல்லை ஃப்ளையிங் ஒரு ஏர்க்ராஃப்ட்டுக்கு சன்னை போய் ரீச் ஆகிறதுக்கு, எர்த்துலேருந்து சன்னை போய் ரீச் ஆகிறதுக்கு 21 இயர்ஸ் ஆகுது. அப்போ சன் ஏர்த்தை விட எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஹாட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள், அதை நான் சால்வ் பண்ணியிருக்கேன். Even though Mercury is nearest planet to the sun, Venus is the hottest one. மெர்க்குரி தான் சன்னுக்கு பக்கத்தில் இருக்குது. ஆனால் ரொம்ப ஹாட்டஸ்ட் வீனஸ் தான். ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா வீனஸோட அட்மாஸ்பியர் ரொம்ப திக்காக இருக்கும். வீனஸில் இருக்க அந்த கேஸஸ்னால் ஃபார்ம் ஆன அட்மாஸ்பியர் ரொம்ப திக்காக இருக்கும். அதே மாதிரி க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னு சொல்லப்படுற கேஸஸ் நிறையா வீனஸில் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கோங்க, அது வீனஸில் நிறையா இருக்கும். இந்த மாதிரி க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அளவுக்கு அதிகமாக நிறையா இருக்கனால அட்மாஸ்பியர் ரொம்ப திக்காக இருக்கும். அதனால மெர்க்குரியோட கம்பேர் பண்ணும்போது வீனஸ் ஹாட்டஸ்ட் பிளானட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு டூ யூ நோ கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட். செப்டம்பர் 24, 2014 மங்கள்யான் சேட்டலைட் இஸ்ரோ மார்ஸுக்கு லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த மிஷன் பேர் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன். இந்தியன் ஸ்பேஸ் ஏஜென்சி தான் வேர்ல்டுலேயே 4th மார்ஸுக்கு சேட்டலைட் சென்ட் பண்ணது, சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் பண்ணது. இந்த மார்ஸ் மிஷனில் மார்ஸுக்கு போனக்கப்புறம் சேட்டலைட் நமக்கு மார்ஸோட அட்மாஸ்பியர் அண்ட் டோப்போகிராஃபியை அனலைஸ் பண்ணி நமக்கு சென்ட் பண்ணும். வேர்ல்டு லெவலில் இஸ்ரோ 4th கண்ட்ரி. ஃபஸ்ட்டு சோவியத் ரஷ்யாவோட ஸ்பேஸ் ப்ரோக்ராம் ரஷ்யாவோடது, செகண்ட் நாசா யுஎஸ்ஏவோடது, தேர்ட் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி.
நெக்ஸ்ட்டு ஒரு ஹார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் யூ குட் புட் சேட்டன் இன் அ லார்ஜ் இனஃப் ஓஷன் இட் வுட் ஃப்ளோட். சேட்டன் வந்து நமக்கு தெரியும் பெருசாக இருக்கும் அந்த பிளானெட்டு. அதை கொண்டு போய் நீங்கள் ஓஷனில் போட்டிங்க அப்படின்னா அது மிதக்கும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாமே நம்ம கற்பனை பண்ணி பார்க்குறதான் சும்மா, ஓகேவா? கற்பனை பண்ணி பார்க்கும்போது சேட்டனை கொண்டு போய் ஒரு ஓஷனில் போட்டால் அது மிதக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா சேட்டன் வந்து மோஸ்ட்லி மேடப் ஆஃப் கேஸஸ். அதில் வந்து நிறையா கேஸஸ் தான் இருக்குது அதிகமாக. அதனால அது என்ன பண்ணுது, வாட்டரை விட லைட்டராக இருக்குது. டென்சிட்டி தெரியும்ல, டென்சிட்டி வந்து வாட்டரோட டென்சிட்டி எது கம்மியாக இருக்கோ அது வாட்டரில் ஃப்ளோட் ஆகும். டென்சிட்டி எது அதிகமாக இருக்கோ அதுதான் வாட்டரில் மூழ்கும். இப்போ தண்ணி வந்து இப்படி ஒரு டம்ளரில் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த தண்ணியோட அளவை விட ஒரு சின்ன பின் எடுத்துக்கோங்க. பின் வந்து ஒரு அயன் பின், சின்ன ஒரு ஊக்கு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஊக்கு வந்து தண்ணியோட அளவை விட ரொம்ப சின்னது தான். ஆனால் இதை கொண்டு போய் தண்ணியில் போடும்போது என்ன ஆயிரும், கீழே வந்துடும். ஏன்னா இந்த ஊக்கு, இந்த பின்னோட டென்சிட்டியை விட தண்ணியோட டென்சிட்டி வந்து கம்மி. அதனால இது வந்து உள்ள மூழ்கிடும். அப்படி பார்த்தா சேட்டன் வந்து ஃபுல்லாக கேஸஸ்லேயே மேடப் ஆஃப் ஆயிருக்கனால இது வாட்டரோட டென்சிட்டி விட கம்மியான டென்சிட்டியில் இருக்குது. அதனால வாட்டரில் வந்து மூழ்காமல் மிதக்குது. அடுத்தது ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிக்சர். இதில் கிளியராக இல்லை, ஆனால் இந்த பிக்சரில் என்ன இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும் அப்படிங்கிறனா கொடுத்துட்றேன். நீங்கள் ரொம்ப வந்து டேட்டாஸில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுத்து நல்லா பைஹார்ட் பண்ணுவீங்க, இல்லை உங்களுக்கு டேட்டா வந்து லாங் டேர்முக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே படிச்சிருங்க. எல்லா நம்பர்ஸும் படிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பிக்சரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது மட்டும் நான் இங்கே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். சேட்டிலைட்டே இல்லாமல் இருக்கிற 2 பிளானட் வந்து ஒன்று மெர்க்குரி, இன்னொன்று வந்து வீனஸ். ஸோ சேட்டலைட்டே இல்லாதது வந்து ஃபஸ்ட்டு மெர்க்குரி, இன்னொன்று வீனஸ். ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சேட்டலைட் இருக்கிறது ஜூபிட்டரில் 67 சேட்டலைட்ஸ் இருக்குது. எர்த்துக்கு ஒரே ஒரு சேட்டலைட் தான் இருக்குது, நம்ம சேட்டலைட் தான் மூன். ஒரே ஒரு சேட்டலைட் இருக்குது, நம்ம சேட்டலைட் பேர் மூன். மார்ஸுக்கு மொத்தமாக 2 சேட்டலைட் இருக்குது. இந்த பிக்சரில் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். திருப்பி ஒரு டைம் சொல்கிறேன். சேட்டலைட்டே இல்லாத பிளானட் வந்து 2 பிளானட், ஒன்று மெர்க்குரி, இன்னொன்று வீனஸ். ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சேட்டலைட் நமக்கு ஜூபிட்டருக்கு இருக்குது 67 சேட்டலைட். நம்மளோட எர்த்துக்கு ஒரே ஒரு சேட்டலைட் தான் இருக்குது, அது மூன். மார்ஸுக்கு 2 சேட்டலைட் இருக்குது. ரிமைனிங் கண்டென்ட் உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருந்தால் படிச்சுக்கோங்க, சிம்பிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ஹார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. We see only one side of the moon always. Why? நம்ம எப்பயுமே மூனோட ஒரு சைடை மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம், இன்னொரு சைடு நம்ம பார்த்ததில்ல, ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு சந்திரயான் 3 லான்ச் பண்ணப்போ கூட சொன்னாங்க நம்ம மூனோட பார்க்காத ஒரு பகுதிக்கு தான் லான்ச் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அப்போ நம்ம எப்பயுமே ஒரு சைடு தான் பார்த்துட்டு இருந்திருக்கோம், இன்னொரு சைடு ஏன் பார்க்கல அப்படிங்கிறத கொஷின். இங்கே என்னன்னா மூன் வந்து ஸ்பின் ஆகுதுல்ல, மூன் ஸ்பின் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைமும் அதோட ஆக்சஸில் ஸ்பின்னாக அது எடுக்கிற டைமும் நம்மளுடைய எர்த்து வந்து அதோட ஆர்பிட்டில் சுற்றி வர்றதுக்கான டைமும் வந்து ஒரே டைமாக இருக்குது. இப்போ வந்து சன் இப்படி இருக்குது, நம்ம எர்த் இப்படி இருக்குன்னா இப்படி சுற்றி வந்துட்டுருக்கு, அதோட ஆர்பிட், எர்த்தோட ஆர்பிட் இதுதான் அப்படின்னா எர்த் இங்கே சுற்றி வந்துட்டுருக்குன்னா எர்த்துக்கு பக்கத்தில் தானே சேட்டலைட்னா பக்கத்தில் இருக்கும். மூன் வந்து என்ன பண்ணுது, இது போயிட்டுருக்குன்னா இது பக்கத்துலேயே மூணும் போயிட்டுருக்கு. அப்போ ரெண்டுமே ஒரே டைமில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு அதோட ஆக்சஸில். அதனால தான் நம்ம எப்பயுமே எர்த்து வந்து மூனோட ஒரு சைடவே பார்த்துட்ருக்கோம், ஆப்போசிட் சைடு நம்ம பார்த்ததே கிடையாது. இதான் வந்து இதோட ஆக்சுவல் ஃபேக்ட். ஓகேவா? இது கோஇன்சிடென்ஸ் இல்லை, ஆக்சுவல் ஃபேக்ட். நம்ம என்ன ஸ்பீடில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோமோ நம்ம ஆர்பிட்டில் அதே சேம் டைமுக்கு தான் நம்ம பக்கத்துலேயே மூணும் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அதனால ஆப்போசிட் சைடு நம்ம பார்க்கல. அடுத்து ஒரு ஹார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. Imagine you were on the spacecraft traveling at the speed of light from Earth. How long would it take to reach the sun? இப்போ நீங்கள் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டில் ட்ராவல் பண்ணிருக்கீங்க, லைட் எவ்வளோ ஸ்பீடாக ட்ராவல் ஆகுதோ அதே ஸ்பீடில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எர்த்துலேருந்து சன்னுக்கு போய் ரீச் ஆக எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறது கொஷின். லைட்டோட ஸ்பீட் 3 lakh km/h பார்த்தோம். அதே ஸ்பீடில் நம்மளும் ஸ்பேஸ் கிராஃப்டில் ட்ராவல் பண்ணால் நம்ம சன்னை போய்ட்டு ரீச் ஆகிறதுக்கு சுமார் 4.22 years ஆகுது. இது ரொம்ப அதிகமான வருஷம் தான். அவ்வளோ ஸ்பீடில் போனாலே நமக்கு வந்து இது மறுபடியும் என்ன சொல்ல வராங்கன்னா சன்னுக்கும் எர்த்துக்கும் ரொம்ப தூரம் இருக்குது. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்ல 150 million கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம லைட்டு போகிற வேகத்திலே போனால் கூட அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் நம்ம அவ்வளோ ஸ்பீடாக போனால் கூட நமக்கு 4.22 years வந்து ஆகுது. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. இஸ்ரோ வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எவர் மூன் மிஷன் சந்திராயன் 1 இந்த இயர் ஆஃப் 2008 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சந்திராயன் 3 பற்றி நான் சொன்னேன் உங்ககிட்ட. நம்ம வந்து மூனில் வந்து லான்ச் பண்ண சந்திராயன் 3. இஸ்ரோவோட ஃபஸ்ட்டு சந்திராயன் 1 வந்து நமக்கு 2008 அந்த மூன் மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. The midnight sun is the natural phenomenon that occurs in the summer month in places of north of the Arctic Circle or south of the Antarctic Circle when the sun
remains overhead 24 hours a day. இந்த மிட் நைட் சன் அப்படிங்கிறது 24 மணி நேரமும் சன் தெரியறது. இது நார்த்தில் வந்து ஆர்டிக் சர்க்கிள்லையும் சவுத்தில் அண்டார்டிக் சர்க்கிள்லையும் தெரியற ஒரு நேச்சுரல் ஃபினாமினா அப்படிங்கிறாங்க. அப்போ மிட் நைட் சன்னா என்னன்னா 24 ஹவர்ஸ், ஒரு பகல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் 12 ஹவர்ஸ் டேயாக இருக்கும், 12 ஹவர்ஸ் நைட்டாக இருக்கும். ஆனால் 24 ஹவர்ஸுமே டேயாக இருக்குது அப்படின்னா அது மிட் நைட் சன் சொல்கிறாங்க. நார்த்தில் இது ஆர்டிக் சர்க்கிளில் தெரியும், சவுத்தில் அண்டார்டிக் சர்க்கிளில் வந்து இது தெரியுது. இது ஒரு நேச்சுரல் ஃபினாமினாவாக இருக்குது. அடுத்து ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. The velocity of the earth rotation varies from 1670 km per hour at the equator to 845 km per hour at 60 degree north and south latitude at 0 at the pole. ஏர்த்தோட ரொட்டேஷன் வெலாசிட்டி இருக்குல்ல, அது வந்து ஒரு மணி நேரத்துக்கும் இவ்வளோ கிலோமீட்டர் வந்து ஈக்குவேட்டருக்கும் அண்ட் சவுத் நார்த் லேட்டிடியூடுக்கும் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஆனால் போல்ஸில் மட்டும் அது 0வாக இருக்குது. திருப்பியும் சொல்கிறேன், ஏர்த் ரொட்டேட் ஆகிற அந்த வெலாசிட்டி வந்து ஈக்குவேட்டரில் 1670 km per hour இருக்குது. அதுவே 60 டிகிரி நார்த் அண்ட் சவுத்தாக இருக்குது அப்படின்னா 845 km இருக்குது. போல்ஸில் 0வாக இருக்குது. இது ஏர்த் ரொட்டேஷனோட வெலாசிட்டி பற்றி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்சர் கொடுத்துருக்காங்க. இது கிளியராக இல்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆட்டம்னல் ஈக்வினாக்ஸுங்கிறது செப்டம்பர் 23 வருது. ஜூன் 22 சம்மர் சால்டைஸ். வர்னல் ஈக்வினாக்ஸுங்கிறது மார்ச் 21. வின்டர் சால்டைஸுங்கிறது டிசம்பர் 22. இது ஒரு 2 டைம் ரீட் பண்ணால் ஈஸியாக ஞாபகம் வந்துடும். 22 டேட் பாருங்கள், 22 இங்கே ஒரு 23, இங்கே ஒரு 21. ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்க மாதிரி இருக்குது, நம்ம ரீட் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். சம்மர் சால்டைஸுங்கிறது என்ன டேட்டுன்னு கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ ஜூன் 22 அப்படிங்கிறது. வின்டர் சால்டைஸுங்கிறது டிசம்பர் 22. செப்டம்பர் 23 ஆட்டம்னல், மார்ச் 21ங்கிறது வெர்னல். இது ரெண்டுமே ஈக்வினாக்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். இம்பார்ட்டன்ட் பிக்சர், இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது, பெரிஹீலியன் இஸ் த எர்த் க்ளோசஸ்ட் பொசிஷன் டு த சன். இப்போ இது ஒரு ஆர்பிட்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து எர்த் வந்து சென்டர் பாயிண்ட்டு, நமக்கு வந்து டில்ட் ஆகி இருக்கும் எர்த்து. ஸோ டில்ட் ஆகினா ஒரு பக்கமாக சாஞ்சு இருக்கும், எக்ஸாக்டாக நம்ம சென்டர் பாயிண்ட் லொக்கேட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இதான் சன்னு வச்சுக்கோங்க. இப்போ எர்த்து வந்து ரொட்டேட் ஆகி வந்துட்டு இருக்குன்னா சன்னுக்கு பக்கத்தில் வந்தால் அது பேர் பெரிஹீலியன், சன்னுக்கு தூரமாக போயிட்டா அது ஆப்ஹீலியன். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிரியா அப்படிங்கிறவங்க, அவங்களுக்கு 12 வயசு ஆகுது. அவங்க வந்து சன்னை சுற்றி வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹவு மெனி டைம்ஸ் ஷி வுட் ஹாவ் ரிவால்வ்ட் அரவுண்ட் த சன். 12 வயசான பிரியா எத்தனை டைம் வந்து சன்னை சுற்றி வரலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எர்த்து வந்து சன்னை அதோட எலிப்டிக்கல் பாத்தில் சுற்றி வந்துட்டு இருக்கா. அப்போ பிரியாவோட ஏஜை கால்குலேட் பண்ணும்போது 12 டைம்ஸ் அவங்க சுற்றி வரலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சமச்சீர் புக்கில் இந்த கொஷனுக்கு 12 டைம்ஸ் அப்படிங்கிறது ஆன்சராக இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 12 வயசான ஒருத்தவங்க வந்து 12 முறை சுற்றி வரலாம், ஏன்னா எர்த்து வந்து அதோட எலிப்டிக்கல் பாத்தில் சன்னை சுற்றி வந்துட்டு இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு ஹாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் த எர்த் இஸ் நாட் இன்க்ளைன்ட் அட் 23½ டிகிரி ஆங்கிள். ஆல்ரெடி சொன்னேன், எர்த்து வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படி இருக்காது, ஒரு பக்கமாக சாஞ்சு இருக்கும். அதான் 23½ டிகிரின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கமாக சாஞ்சிருக்கு எர்த்து. வாட் வுட் ஹேப்பன் டு த எர்த்? ஏன் வந்து இப்படி சாஞ்சிருக்கு? இப்படி சாஞ்சு இல்லாமல் நாட் இன்க்ளைன்டு, சாஞ்சு இல்லாமல் நேராக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு சீசன்ஸே இருக்காது. எர்த்து இப்படி சாஞ்சு இருக்கனால தான் நமக்கு சம்மர் சீசன், வின்டர் சீசன்ஸ் எல்லாமே ஹேப்பன் ஆகுது. நார்த்தில் சம்மர் இருந்தால் சதர்ன் ஹெமிஸ்பியரில் வின்டர் இருக்கும். எர்த்து இந்த மாதிரி இன்க்ளைன் ஆகாமல் நேராக இருக்குது அப்படின்னா சீசன்ஸ் அப்படிங்கிறது நடக்காது. லாஸ்ட்டாக ஒரு டூ யூ நோ கண்டென்ட். த கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ் இன் இந்தியன் ஓஷன் கவர்ஸ் அன் ஏரியா ஆஃப் 10,500 ஸ்கொயர் கிலோமீட்டர் இன் அன் ஓஷன். கடலுக்குள்ள கல்ஃப் ஆஃப் மன்னாருங்கிறது ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ். இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ண ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ். மொத்தமாக இந்தியாவில் 3 பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது. அதில் ஒன்று தான் கல்ஃப் ஆஃப் மன்னார். இது வந்து நமக்கு 10,500 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு இதோட ஏரியா வந்து இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த லெசனில் ஹார்ட்ஸ் பற்றி எந்த சேனல்லையுமே யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை. நான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஹார்ட்ஸில் கொடுத்துருக்க கொஷினுக்கும் எப்படி ஆன்சர் பண்ணலாம், என்னெல்லாம் ஆன்சருங்கிறது எடுத்து வந்து கொடுத்துருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். மை செல்ஃப் ஹர்ஷா, வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். நீங்கள் எங்கிட்ட தாராளமாக உங்கள் டவுட்ஸை வந்து கேட்கலாம், நான் கிளாரிஃபை பண்ணுவேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.